விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. இடம் மாறலாம், குலம் ஒன்றுதான், இடம் மாறலாம், நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம், மொழி ஒன்றுதான், வழி மாறலாம், மொழி ஒன்றுதான், திசை மாறலாம், நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம், மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதான். தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே, இது தீய எழுந்து வந்த தேசமே. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். Yeah.
ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க கலாஸ் கலாலயா டான்ஸ் அகாடமிலேருந்து. அதாவது தாயின் மணிக்கொடி சாங், அதாவது அந்த சாங் கேட்கும்போது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேஷனல் நம்மளோட இந்தியா அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே தானாவே, அது சாதாரண கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும், அங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவல் போகிற வரைக்கும் ஒரு இந்தியன் சிட்டிசனும் பெருமைப்படுறது தான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? தருண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரியல் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸு, அதோட கான்ஸ்டியூஷன்ஸ், அதோட லாஸ் பைலாஸ் அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு உண்மையான ரிப்பப்ளிக், அதாவது தமிழ்நாடு, கேரளா, குஜராத், பெங்கால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ரிப்பப்ளிக் டே ஆச்சு. பட் என்ன கேட்டால் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் அந்த காஸ்டியூம்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இருக்கலாம். பட் எவ்வளோ இது இருந்தால் கூட இந்தியா இஸ் ஒன். அந்த யூனிட்டி தான் மாஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் கூட எல்லாருக்குமே தெரியும். அந்த யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம என்றைக்குமே இழந்துடக்கூடாது.